क्योंकि जेल बर्ड्स है ना, ஏன்னா ஜெயில் பேர்ட்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா? जेल बर्ड्स, ஜெயில் பேர்ட்ஸ், जेल के अंदर जो चिड़िया रहती है ना, ஜெயிலுக்குள்ள இந்த புறா இந்த இது இருக்கும் இல்லையா, उसको उठा करके वहां से बाहर रख दो। பறவைகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு கிளி இருக்கும் அந்த பறவை இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வெளியில வச்சிடுங்க. जेल के अंदर आ जाओ, மறுபடியும் அது ஜெயிலுக்குள்ளேயே வந்துடும். ऐसे ही बहुत से जेल के कैदी होते हैं, அதே மாதிரி நிறைய ஜெயிலினோட கைதிகள் இருப்பாங்க. उनको जेल में से छुड़ा दो, அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாலும் ஜெயில இருந்து अच्छे अच्छे वकील वकालत करके उनको छुड़ा भी देते हैं। நல்ல நல்ல வக்கீல்கள் அவங்களுக்கு எப்படி என்ன ஜட்ஜ்மெண்ட்ட கொடுக்க வச்சு அவங்கள விடுதலை கூடயும் பண்ணிடுறாங்க. वो फिर जेल में घुस जाते हैं, அவங்க மறுபடியும் ஜெயிலையே நுழைஞ்சிடுறாங்க. झूठ बोलना छोड़ते ही नहीं है, பொய்ய பேசுறது விடுறதே இல்ல. जेल बर्ड्स है ना, ஜெயில் பேர்ட்ஸ் ஆயிருக்காங்க இல்லையா? बेसिक नॉलेज में भी ऐसे ढेर सारे जेल बर्ड्स पड़े हुए हैं। பேசிக் நாலேஜ்ல கூடயும் இப்படிப்பட்ட நிறைய ஜெயில் பேர்ட்ஸ் கிடைக்கிறாங்க. कहते हैं कृष्ण के 7 भाई थे, சொல்றாங்க கிருஷ்ணருக்கு 7 பிரதர்ஸ் இருந்தாங்க. किसके अंडर में फंसे, யாரோட அண்டர்ல மாட்டிக்கிட்டாங்க? कंस ने उसको கன்சன் அவங்களுக்கு 7 को कोस लिया, 7 பேரை கூடயும் என்ன பண்ணிட்டான்னா கொலை பண்ணிட்டான். जेल से बाहर नहीं जाने दिया। ஜெயில இருந்து வெளியில போகிறதுக்காக விடல. ये कौन है? இது யாரா இருக்காங்க? 7 नारायण, 7 நாராயணர்கள். वो अभी भी बेसिक नॉलेज में पड़े हुए, அவங்க இப்போ பேசிக் நாலேஜ்ல கிடைக்கிறாங்க. बल शरीर छोड़ रहे हैं, பழைய शरीर விட்டுட்டு இருக்காங்க. तो भी सूक्ष्म शरीर के बंधन में बंधे हुए हैं, ஆனாலும் சூக்ஷ்ம சரீரத்தினோட பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்காங்க. तो जेल बर्ड्स हुए ना। அப்போ ஜெயில் பேர்ட்ஸ் ஆனாங்க இல்லையா? उन्हीं की बात नहीं है, அவங்களோட விஷயம் மட்டும் ஒண்ணும் இல்ல, एडवांस पार्टी में भी है। அட்வான்ஸ் பார்ட்டிலயும் இருக்காங்க. अगर एक दूसरे का लिहाज करते हैं, लोक लाज का लिहाज करते हैं, ஒருவேளை ஒருத்தர் எப்படின்னா இவங்க என்ன சொல்வாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ உலகம் என்ன சொல்லுதோ இத பற்றி யோசிச்சீங்கன்னா, अरे ये क्या कहेंगे, அரே இவங்க என்ன சொல்லுவாங்களோ, अरे ये दीदी दादियाँ क्या कहेंगी, அரே இந்த தீதி தாதிகள் என்ன சொல்வாங்களோ, दीदी दादियों को फॉलो करने वाले ये सब क्या कहेंगे, தீதி தாதிகளை ஃபாலோ செய்யக்கூடிய இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன சொல்வாங்களோ. और लोक लाज में फंसने के कारण बाप को सच्ची बात பிறகு இந்த உலகத்தை பற்றி யோசிச்சு नहीं बताते हैं, அப்பாக்கு இந்த விஷயத்த சொல்லலைன்னா तो जेल बर्ड्स बन जाते हैं। அப்போ ஜெயில் பேர்ட்ஸ் ஆயிடுறாங்க. 2 रोज अच्छे चलते हैं, 2 நாட்கள் நல்லா நடக்கிறாங்க. तीसरे रोज फिर मट्टी पलीत हो जाती है, 3வது நாள் மறுபடியும் என்ன ஆயிடுறாங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. बुद्धि ही खराब हो। बाप ऑलराउंड सब बातें समझाते रहते हैं, பாபா அப்பா ஆல்ரவுண்ட் எல்லா விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. रोज के जीवन मरने की जो भी बातें हैं, டெய்லி லைஃப்ல ஏதெல்லாம் விஷயங்கள் இருக்குதோ ஏதெல்லாம் அவசியமான விஷயங்கள் இருக்குதோ ऐसे नहीं कि सिर्फ नई दुनिया में जाने के लिए समझाते हैं, அப்படி இல்ல வெறும் புது உலகத்துக்கு போகிறதுக்காக தான் புரிய வைக்கிறாங்க என்ற விஷயம் இல்ல. बाप की समझाई हुई बातें அப்பா என்ன புரிய வச்சிருக்காங்களோ அதோட விஷயங்கள் 63 जन्म भी काम आती हैं। 63 ஜன்மங்கள்ல கூடயும் வேலைக்கு வருது.
ऑलराउंड सब बातें समझाते हैं। ஆல்ரவுண்ட் எல்லா விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. तुम बच्चे ऑलराउंड पाठधारी हो ना? குழந்தைகளான நீங்க ஆல்ரவுண்ட் பாட்தாரிகளா இருக்கீங்க இல்லையா? ये सत्युग त्रेता में ही पाठ बजावेंगे? இல்லன்னா வெறும் சத்யுக திரேதால தான் பாட்ட செய்றீங்களா? द्वापर कलयुग में पाठ नहीं बजावेंगे क्या? துவாபர கலியுகத்துல பாட்ட செய்ய மாட்டீங்களா? बजावेंगे। செய்வீங்க. तो वहाँ अगर सच्चाई से चलेंगे, அதாவது அங்க ஒருவேளை உண்மையாக ஃபாலோ பண்ணீங்கன்னா द्वापर कलयुग में, துவாபர கலியுகத்துல तो दुनिया से डर करके रहेंगे तब चलेंगे। அப்போ உலகத்து மேல உலகத்தை பார்த்து பயந்து இருந்தீங்கன்னா அப்ப நடப்பீங்களா? या निडर होकर के रहेंगे तब चलेंगे। இல்லன்னா பயம் இல்லாத இருந்தீங்கன்னா அப்ப நடப்பீங்களா? जो निडर होकर के रहेंगे யாரு பயம் இல்லாத இருப்பாங்களோ वो ही चल सकेंगे, அவங்க தான் நடக்க और முடியும். झूठ खंड की दुनिया वालों से टक्कर लेते रहेंगे। பிறகு பொய்யான கண்டத்தினோட ஜனங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட மோதிட்டு இருப்பீங்க.